கூச முனுசாமி வீரப்பன் மற்ற தொடர்களில் இருந்து விலகி நிற்பதற்கு முதன்மை காரணம் அதன் நேரடியான கதை சொல்லல். வீரப்பனின் பெரும்பாலான கதைகள் போலீஸ், பத்திரிகையாளர்கள் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டு கேட்டிருப்போம். ஆனால் இந்த தொடரில் வீரப்பனே தன் கதையை சொல்வதனால் உண்மைக்கு நெருக்கமாக சுவாரஸ்யம் கூட்டுகிறது. G5 OTT தளத்தில் வெளியாகி இருக்கும் கூச முனுசாமி வீரப்பன் காட்டிலிருந்த வீரப்பனை நேரடியாக சந்தித்து பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால் பதிவு செய்த காணொளிகள், குரல் பதிவுகள், கடிதங்களை அடிப்படையாக கொண்ட 6 எபிசோடுகளும் ஆங்காங்கே சில புனைவு காட்சிகளுடன் நேர்த்தியாக உருவாக்கப்பட்டுள்ளன. ஒரு கொலைகாரன வீரன்னு சொல்லக்கூடாது, ஆனா வீரப்பன் ஒரு வீரன் என நக்கீரன் கோபாலின் சொல்லாடலுடன் முதல் எபிசோட் தொடங்குகிறது. இந்த எபிசோடை பொறுத்தவரை பெரும்பாலும் ஆலமரத்தின் விதையின் தொடக்கமான வீரப்பனின் குழந்தை பருவம், வேட்டை அனுபவம், சுடுவதில் அவருக்கு இருந்த ஆர்வம், வனத்தை சார்ந்திருந்த அவர்களின் வாழ்க்கை, வனச்சட்டம், யானையை கொன்று தந்தத்தை விற்பது, தாய் பாசம், தாயின் மரணத்திற்கு கூட வர முடியாத நிலை என அடுக்கடுக்கான காட்சிகளாக முழு பேக்கேஜுடன் முடிகிறது. இறுதியில் அவர் முதல் கொலையை செய்ய தூண்டியதற்கான லீடும் கொடுக்கப்படுகிறது. இன்டு த வைல்ட் எபிசோடில் வீரப்பனின் முதல் சிறைவாசம், துரோகம், அவர் செய்த முதல் கொலை, அதற்கான காரணம், வீரப்பனின் சகோதரி மரணம் ஆகியவற்றை வீரப்பன் சொல்ல அதை ஒட்டிய பத்திரிகையாளர்கள், வழக்கறிஞர், காவல்துறை அதிகாரி, பொதுமக்களின் தகவலுடன் சம்பவங்கள் கோர்வையாக விவரிக்கப்படுகிறது. இதில் DFO சீனிவாசனின் கொலை குறித்த வீரப்பனின் பார்வையை தவிர்த்து மற்ற பார்வைகளும் முன்னிறுத்தப்படுவதால் அவர் நல்லவரா கெட்டவரா என்ற எந்த முடிவுக்குள்ளும் வர முடியவில்லை. ஒரு வகையில் இந்த தன்மை தொடரின் சமநிலையை உறுதி செய்கிறது. இந்த வார் என்ற 3வது எபிசோட் தொடக்கமே ஒரு பெரும் கூட்டமாக வரும் காவல்துறையினர் சுற்றி வளைத்தலில் இருந்து வீரப்பன் தப்பித்த அனுபவங்களை அவரே ஆக்ஷனுடன் விவரிக்கும் இடங்கள் சுவாரஸ்யத்தை கூட்டுகின்றன. காவல்துறைக்கும் வீரப்பன் குழுவுக்கும் நடந்த சண்டைகளும், கன்னிவெடி தாக்குதலில் 22 போலீசார் மரணமடைந்தது, போலீஸ் அதிகாரி கோபாலகிருஷ்ணனின் ஆடு திருடும் அராஜகத்தை பேசும் பகுதியில் அவர் மொத்தமாக இதுவரை 1000 ஆடுகளை திருடி சாப்பிட்டதை வீரப்பன் சொல்ல, ஊர் மக்களில் ஒருவரும் சரியாக அதே 1000 எண்ணிக்கையை குறிப்பிடும் இடம் உண்மைக்கு நெருக்கமான படைப்புக்கான உத்தரவாதத்தை கொடுக்கிறது. அதுவரை வீரப்பனின் வாழ்க்கை அனுபவத்தை பேசிக் கொண்டிருந்த தொடரின் 4வது எபிசோடான த ஹண்ட் பார் பார்வையாளர்களை உலுக்குகிறது. மின்சாரத்தை பாய்ச்சுவது, பாலியல் வன்கொடுமை, உணவு கொடுக்காமல் அடித்து நிர்வாணப்படுத்தி இயற்கை உபாதைகளுக்கு கூட அனுமதிக்காதது, கர்ப்பிணி பெண்களை கொடுமைப்படுத்தியது என தமிழ்நாடு, கர்நாடக அதிரடிப்படை எளிய மக்கள் மீது நடத்திய வன்முறையை அழுத்தமாக பேசும் இந்த பகுதி பதைபதைக்க வைக்கிறது. ஒர்க் ஷாப் என்ற பெயரில் அமைக்கப்பட்ட SDF கேம்ப், வதை முகாம்களில் நடந்த சித்திரவதைகள், மனித உரிமை மீறல்கள் குறித்து பாதிக்கப்பட்டவர்களே நேரடியாக பேசும் இடங்கள் களங்கடிக்கின்றன. அதே சமயம் கொடூரத்தை நிகழ்த்திய அதிகாரிகளுக்கு விருதுகளும், பாதிக்கப்பட்டவர்கள் மீதான தடா வழக்கின் சிறை தண்டனையும் பெரும் அத்துமீறல் நிகழ்ந்து இருப்பதை வெளிச்சப்படுத்துகிறது. இது தொடர்பான விசாரணைக்காக அமைக்கப்பட்ட சதாசிவம் கமிஷனும், அதன் அறிக்கை வெளிக்கொணர நடந்த போராட்டமும் என அரசியல் பதிவாக இந்த எபிசோட் முக்கியத்துவம் பெறுகிறது. 5வது எபிசோட் பைட் வார்ம்ஸ், தன்னை காட்டிக் கொடுத்தவர்களை தேடி தேடி வீரப்பன் வேட்டையாடுவது, அவரை காட்டிக் கொடுக்க சொல்லி சாமானியர்களுக்கு காவல்துறை கொடுத்த நெருக்கடி என இருவருக்கும் இடையே சிக்கித் தவித்த மக்களின் வழியை அழுத்தமாக பதிவு செய்கிறது இந்த எபிசோட். இதில் அப்பாவி சிறுவன் ஒருவன் கொல்லப்படுவதும், அதற்கு வீரப்பன் சொல்லும் காரணமும் அவருக்கு எதிரான மனநிலையை உருவாக்குகின்றன. இருமுனை கத்தியாக 2 தரப்பிலும் மாட்டிக்கொண்டு பலியாகும் பாதிக்கப்பட்ட மக்களின் நிலை கொடுமையானது என்பதை பதிய வைக்கிறது இந்த எபிசோட். அரசியல் பகுதியான 6வது மற்றும் இறுதி எபிசோட் த பிகினிங். 1996 ஆட்சி மாற்றம் ஏற்பட காரணமாக இருந்த வீரப்பனின் பேச்சு, ஜெயலலிதா மீதான அவரது விமர்சனம், திமுக மீதான பார்வை, ரஜினிக்கு அவர் கொடுக்கும் அரசியல் அட்வைஸ், வீரப்பனின் அரசியல் பார்வை ஆகியவற்றை பதிவு செய்கிறது. அத்துடன் பொது மன்னிப்புக்கு கோரி சரணடைய முன்வருகிறார் வீரப்பன். அதை ஒட்டி நடக்கும் சில சம்பவங்களுடன்
தொடரின் முதல் சீசன் 2ஆம் சீசனுக்கான தொடக்கத்துடன் முடிவடைகிறது. இந்த ஆவணத் தொடரின் பலம் அது பல்வேறு தரப்பு பார்வைகளை முன்வைத்து நல்லவர் கெட்டவர் என்ற அனுமானத்தை பார்வையாளர்களிடமே விட்டுவிடுகிறது. ஏராளமான பேட்டிகள், தகவல்கள், சம்பவங்கள் இவை அனைத்தையும் ஒழுங்குபடுத்தி எந்த இடத்தில் எவ்வளவு தேவை என்பதை சுருக்கியும் நீட்டியும் தனது எழுத்தால் தொடரின் தரத்தை உயர்த்தியிருக்கும் ஜெயச்சந்திர ஹாஷ்மி, சரத் ஜோதி, வசந்த் பாலகிருஷ்ணன். ஜெயச்சந்திர ஹாஷ்மி, சரத் ஜோதி, வசந்த் பாலகிருஷ்ணன் கூட்டணிக்கு பாராட்டுக்கள். இவற்றையெல்லாம் சரிவர திரையில் கொண்டு வந்து வரலாற்று ஆவணமாக மாற்றியுள்ளார் இயக்குனர் சரத் ஜோதி. அடர் வனத்தையும் புனைவு காட்சிகளையும் அதன் சாரம் குறையாமல் கடக்கிறது ராஜ்குமாரின் ஒளிப்பதிவு. எங்கேயும் அயற்சி கொடுக்காமல் நகர்த்தும் ராம் பாண்டியனின் கட்ஸ் அவரின் உழைப்பை பேசுகிறது. நக்கீரன் கோபால், வழக்கறிஞர் மோகன், தி இந்து நாளிதழின் முன்னாள் ஆசிரியர் என் ராம், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், பத்திரிகையாளர் ஜீவா தங்கவேலு, வழக்கறிஞர் தமயந்தி, திரைக்கலைஞரும் சமூக செயற்பாட்டாளருமான ரோஹிணி, ஓய்வு பெற்ற டிஜிபி அலெக்சாண்டர் IPS, நக்கீரனின் முன்னாள் நிருபர்கள், பாதிக்கப்பட்ட மக்கள், வீரப்பனுடன் இறந்தவர்களின் தகவலுடன் வீரப்பனே நேரடியாக பேசுவது தொடருடன் எளிதில் கனெக்டாக கை கொடுக்கிறது. வீரப்பனை புகழ்பாடுவது போல் தொடர் அமைந்துவிடக் கூடாது என்பதில் கவனம் செலுத்தியுள்ள படக்குழு அவர் மீதான விமர்சனத்தை முன்வைக்கும் இடங்கள் முக்கியமானது. அடுத்த சீசனுக்கான ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ள இந்த தொடர் வீரப்பனின் வரலாற்றுடன் எளிய மக்கள் மீதான அரசு அதிகாரத்தின் கொடூரத்தை பதிவு செய்த விதத்தில் முக்கியமானதும் தவறுவிடக்கூடாததும்.